89வது தசகம். பகவானே லக்ஷ்மிபதியாயிருக்கிற குருவாயூரப்பா, உங்களை பஜிக்கிற பக்தர்களுக்கு அதிசீக்கிரமா நீங்கள் பலசித்தி கொடுக்கறதில்லை. அதனோட காரணம், இந்திரிய கண்ட்ரோல் வராதவாளுக்கு, மனசை அடக்க முடியாதவாளுக்கு பலவித ஆக்ரக சாத்தியதைகள் உண்டானா அது அவளுக்கு அகங்காரத்தை உண்டாக்குறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வேணும் பகவானே, இது வேணும் பகவானே அப்படின்னு பகவான் கிட்ட கேட்டு ஓரோ விஷயமும் அவளுக்கு நடந்துருத்து அப்படின்னா அதனாலேயே அவளுக்கு அகங்காரம் உண்டாயிடுமே அப்படின்னு நினைச்சிட்டாக்கும் நீங்கள் அவ கேட்ட உடனே எல்லாத்தையும் சாதிப்பிச்சு கொடுக்காம இருக்க. அதனால நல்ல மாதிரி மனசுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்தவாளுக்கு மட்டும்தான் பகவான் அவ கேட்டதெல்லாம் தானம் செய்யற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். இந்திரிய நிகிரகம் வந்து அந்தக்கரண சுத்தி இருக்கிறவாளுக்கு பகவான் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம எல்லா விதமான ஆக்ரகங்களையும் சாதிப்பிச்சு கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. பகவத் பக்தர்கள் ஒருபோதும் அதப்பதிச்சதாயிட்டு நான் கேட்டதும் இல்லை. இஹா இந்த பூமியில தவா உங்களோடு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லறாரே, பக்தேஷு பக்தர்களுக்கு சத்யா உடனடியாயிட்டு விபவஹா எல்லா ஐஸ்வர்யங்களும் ந சம்பத்யஹா திடீர்னு கிடைக்க மாட்டேங்கிறது. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா, தது அது ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அசமினாம் இந்திரிய ஜெயம் இல்லாதவாளுக்கு, சாந்ததை இல்லாதவாளுக்கு, அந்தக்கரண சுத்தி இல்லாதவாளுக்கு மதகிருத்வா அகங்காரத்தை உண்டாக்கும். பக்தர்கள் கேட்டதெல்லாம் அதிசீக்கிரம் கொடுத்தானா அதுல அவளுக்கு அகங்காரம் உண்டாகும். மனசுக்கு பக்குவதை வராதக்கு, இந்திரிய கண்ட்ரோல் இல்லாதக்கு இருக்கிறவாளுக்கு அது அகங்காரத்தை உண்டாக்கும். இது இந்த காரணத்தாலேயாக்கும் நீங்கள் உங்களோட பக்தர்களுக்கு அதிசீக்கிரமாயிட்டு எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்காம இருக்க. ரமா ஜானே லக்ஷ்மி வல்லபா ஜானே எனக்கு தெரியும், பிரசாந்திம் கிருத்வாம் கம்ப்ளீட் நிம்மதி சாந்ததை வந்துட்டு இந்திரிய கண்ட்ரோல் வருத்திட்டு ததா அதுக்கப்புறம் ஏஷா அதுக்கப்புறமே தான் அகிலம் காமம் பிரதிசதி அகிலம் காமம் பிரதிசசி அவளுக்கு நீங்கள் எல்லா ஆக்ரகங்களையும் நடத்தி கொடுக்கிற. நன்னா சாத்துக்குடிய பிழிஞ்சு ஜூஸ் பண்ற மாதிரி அவளை நன்னா பலவித கஷ்டங்களும் கொடுத்து இனி எக்காரணம் கொண்டும் அகங்காரம் அப்படிங்கிறது எனக்கு வராது பகவானே அப்படிங்கிற நிலைமையில வரவழைச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு எல்லா சௌபாகியங்களையும் நீங்கள் கொடுக்கிற. மனசுல ரஜோகுண தமோ குணம் இல்லாத பகவானில திருடமாயிட்டு பக்தி இருக்கிறவாளுக்கு மட்டும், ரஜோகுண தமோ குணங்களொന്നും மனசுல இல்லாதக்கு பகவானில திருடமாயிட்டு இருக்கிற பக்தியில இருக்கிற பக்தர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆகிரகிச்சதெல்லாம் கொடுக்கிறேள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். பிரசாந்தேஷு க்ஷிப்ரம் அப்படி சமகுணம் இருக்கிறவாளில அதிசீக்கிரமாயிட்டு பவதியே பகவத் பக்தனும் பகவத் குணங்களும் இருக்கிற ஒருத்தருக்கு உத்தம பக்தனுக்கு நகலு சுதிகதா ஒருபோதும் அதப்பதனம் அப்படிங்கிறது இருக்கிறதாயிட்டு நான் கேள்விப்படக்கூட இல்லை. 2வது ஸ்லோகம். லக்ஷ்மிபதியான பகவானே விபோ, இம்மீடியட் ஆயிட்டு பிரசாதிக்கிற, அதே மாதிரி இம்மீடியட் ஆயிட்டு கோவிச்சுக்கிற, சிப்ர பிரசாதியா இருக்கிற பிரம்மா சிவன் இவாளெல்லாம் ക്ഷിപ്ര പ്രസാദികളുമാക്കും ക്ഷിപ്ര കോപികളുമാക്കും. திடீர்னு கோவிச்சுப்பா, திடீர்னு குஷிப்படுவா. இப்படி இருக்கிற தேவர்களை அவாவாளோடு
விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பஜிச்சு பல வரங்களையும் கேட்டு வாங்கிண்டு யோக பிரஷ்டர்களாயிட்டு அதபதிக்கிறா. கஷ்டம் கஷ்டம். இதுக்கு விருகாസുരൻ ഒരു ഉദാഹരണമാക്കും. വിഭോ സർവവ്യാപിயான ഭഗവാനെ കേച്ചിത് ചിലവാ നിജഗുണ അനുഗുണം അവാവാളുടെ സ്വഭാവത്തിന് യോജിച്ച മാതിരി സദ്യ ദിടീന് പ്രസാദിക്കവും ഋഷിതാൻ ദിടീന് കോപിക്കവും ചെയ്യற വിധി ബ്രഹ്മ ശങ്കര പരമശിവൻ ബ്രഹ്മ പരമശിവൻ ആദീൻ തുടങ്ങിയവാളെ ഭജന്തഹ സേവിച്ചിട്ട് കഷ്ടം കഷ്ടം അദീർഘദൃഷ്ട്യ ദീർഘமான യോചനയില്ലാതെക്ക് വരും വരായികളെ ചിന്തിക്കാതെക്ക് ഭ്രഷ്ടാഹ ഭവന്തി യോഗഭ്രഷ്ട് ബന്ധവാളായി തീരുക. ബദാ കഷ്ടം താനിത്. അസ്മിൻ இந்த விஷயத்துல ஸ்பஷ்டம் உதாரணம் கிளியரான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது விருகாசுரா கிலா விருகாசுரனோட கதையே ஆக்குமே. മൂന്നാമത് ശ്ലോകം. விருகாசுரன் பகவான் விஷ்ணுவை பஜிக்காதக்கு அவருக்கு வந்த நிலைமை என்னவாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சகுனி புத்திரனான அந்த விருகாசுரனாகட்டும் ஒருக்கா பகவல் பக்தனான நாரத மகர்ஷிட்ட திரிமூர்த்திகளில வச்சு அதிசீக்கிரமா குஷியாகிற ஈஸ்வரன் ஆராக்கும் அப்படின்னு கேட்டார். கபடசாலியான நாரதர் கிரிஜாவல்லபனான பரமசிவனை சேவிக்கணும் அப்படின்னு உபதேசிச்சதால துஷ்டர்களுக்கு பந்துவல்லாத்த നാരായണനെ സേവിக்கிறதுக்கு നാരദ മഹർഷി ഉപദേശിക്കവും ഇല്ലേ. സജ്ജന ബന്ധുവാക്കും ഭഗവാൻ നാരായണൻ. ശകുനിജഹ ശകുനിയിലേന്തും ജനിച്ച സു ശകുനി പുത്രനാണ് വൃകാസുരൻ ആകട്ടും. ഏകദാ ഒരുക്ക നാരദ മുനികിட்ட ത്വരിത தோஷம் அதிசீக்கிரம் குஷியாகிற அதீஸ்வரம் ஈஸ்வரன் ஆராக்கும் அப்படின்னு அபரிச்சது கேட்டார். கிரீஷம் பரமசிவனை உபாசிதும் சேவிச்சு பிரசாதிப்பிச்சுக்கோ அப்படின்னு திதேஷ நாரத மகர்ஷி நிர்தேசிக்கவும் செஞ்சார். அசாதுஷு அசஜனங்களில அபந்தும் பந்துத்துவம் காட்டாத்த பவந்தம் து உங்களை ஆகட்டும் നാരദ മുനി നിർദ്ദേശിക്കവും ഇല്ലേ. നാലാമത് ശ്ലോകം. വൃകാസുരനാകട്ടും പരമശിവനെ കഠിനമായിട്ട് തപസ് ചെഞ്ച് 7 നാളായിട്ടും പ്രത്യക്ഷപ്പെടാത്തതാല് കോപം വന്നിട്ട് 7வது നാൾ തന്നെത്താൻ കഴുത്തറുത്ത് ശിവനെ മുന്നാലെ വരവழைச்சாൻ. എന്നിട്ട് തലയിல கைவச்சானா இறந்து போனோம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நிஸ்சாரமாயிருக்கிற குருவலாயிருக்கிற ஒரு வரத்தை கேட்டு வாங்கினான். பகவானில பக்தி இல்லாதவாளுக்கு சல்புதி இருக்காதே, இப்படி எல்லாம் தான் கேட்கறதுக்கு தோணும். கோரம் பயங்கரமான தபஹா தபசு தப்துவா செஞ்சுட்டு சப்தமதினே விருகாசுரன் 7ஆம் நாளைக்கு குபிதகலு கோபம் வந்துட்டு சிரஹா சித்வா அவனோட தலைய அறுத்து புரஹரம் திரிபுராந்தகன சத்யஹா திடீர்னு புரதஹா உபஸ்தாப்ய விருகாசுரனுக்கு முன்னால பிரத்யட்சப்படுத்தினான். அதிசுத்ரம் ரௌத்ரம் அதி கடினமான ரொம்ப பயங்கரமாயிருக்கிற சிரசி கரதானேன நிதனம் நான் ஆரோடு தலையில கை வைக்கிறேனோ என்னோடு கைப்படுறவன் உடனடியாயிட்டு மரிக்கணும் அப்படிங்கிற வரத்தை ஜெகநாதாது பிரபஞ்சநாதனான பரமசிவன் கிட்டேந்து வவ்ரே கேட்டு வாங்கிண்ட. பவதி பகவானில விமுகானா பக்தி இல்லாதவாளுக்கு குவா எப்படி சுபா நல்ல தீஹி புத்தி உண்டாகும். 5வது ஸ்லோகம். வரம் கிடைச்ச விருகாசுரன் உடனடியா
அதை டெஸ்ட் பண்றதுக்கு ரெடியான சிவனோட தலையில கை வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு துணிஞ்சான். சிவனோடு தலையில கை வைக்கிறதுக்கு ஆயிட்டு கெட்டி போட்ட ஒருத்தனை கெட்ட உத்து விட்டா சிங்கம் எப்படி துரத்துமோ அதே மாதிரி ஓட வச்சான். சிவன் அந்த அசுரனை பயந்து பின்னால பின்னால திரும்பி திரும்பி பார்த்துட்டு அங்கேருந்து ஓடிண்டே இருந்தார். இந்த கோர சம்பவத்தால எல்லாரும் பேசாம இருந்தோன்னு பகவானோட வைகுண்ட பதத்தை பிராபிக்கிறதுக்காயிட்டு ஓடி வர சிவனை பார்த்துட்டு பகவான் ദൂരേന്ത് സമർത്ഥനാന ഒരു ബ്രാഹ്മണനോട് രൂപത്തെ സ്വീകരിച്ച് ബ്രാഹ്മണകുമാരനോട് രൂപത്തെ സ്വീകരിച്ച് മാർഗമധ്യത്തിലെ മൃഗാസുരൻ പാക്കറ മാതിരി നിന്ന് ശിവനുക്ക് പിന്നാലെ മൃഗാസുരൻ ഓടിയിട്ട് വരാനേ അപ്പൊ അവനോട് പാർവയിലപ്പെടറ മാതിരി നിന്ന് അതാ அதுக்கப்புறம் அவன் മൃഗാസുരൻ വരം കിടച്ചതുക്കപ്പുറം ബന്ധമുക്തഹ ബന്ധനത്തിലേന്ത് മുക്തനാണ് ഹരിണപതിഹി സിംഹം அந்த சிங்கத்தை மோக்தாரம் இவ மோஜிப்பிச்சவன அப்படிங்கிற மாதிரி சிங்கத்தை கெட்டி போட்ட அந்த கெட்ட அவுத்து விட்டவன சிங்கம் எப்படி துரத்துமோ அதே மாதிரி ருத்ரம் பரமசிவனோடு பிராதுருவத் முன்னில குதிச்சு சாடின கிடைச்ச வரம் ஒர்க் பண்றதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு சிவனோடு தலையிலேயே கை வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு சிவனோடு முன்னால சாடி நின்ன தேவஹா பரமசிவன் தைத்யாது அசுரனிலேந்து அசுரன் கிட்ட இருக்கிற பீத்யா பயம் காரணமாயிட்டு பிருஷ்டதஹா பின்னுக்கு பின்னுக்கு திரும்பி திரும்பி பார்த்துண்டு ദത്ത ദൃഷ്ടിഹി திரும்பி திரும்பி பார்த்துண்டு സർവലോകേഷേ എല്ലാരും தூஷ்ணீகே பேசாம இருந்தோனே தவா உங்களோடு பதம் வைகுண்ட பதம் அதிரோஷ்யந்தம் ஏறி வரத்துக்கு நினைக்கிற சர்வம் உத்வீட்சியா பரமசிவனை பார்த்துட்டு துவம் பகவானே நீங்கள் பரமசிவனுக்கு பின்னால பரமசிவனை துரத்திண்டு வர விருகாசுரனையும் பார்த்துட்டு தூராத் ஏவா ரொம்ப தூரத்தேந்தே படு வடு வபுஷா ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கிற ஒரு பிராமண குமாரனோடு வேஷத்தை സ്വീകരിച്ചിട്ട് பிரம்மச்சாரியோடு வேஷத்தை സ്വീകരിച്ചിട്ട് தானவாயா விருகாசுரனோடு வரவை எதிர்நோக்கிண்டு பரமசிவனை துரத்தி ஓடிக்கிற விருகாസുരനെ പ്രതീക്ഷിച്ച് അഗ്രതഹ വൈകുണ്ഠത്തോട് ഗോപുരവാസലിലെ തസ്തിഷേ നിന്നിട്ടാൾ. ആറാவது ശ്ലോകം. മൃഗാസുര ഉനക്ക് മംഗളം ഭവിക്കട്ടും. നീ பிசாஜுக்களோடு கூட நடக்கிற இந்த பிசாஜோடு பேச்ச கேட்டு என்னத்துக்கு இப்படி ஓடுறாய்? வரம் தரத்துக்கு அவனுக்கு சக்தி இருக்கா? என்னோட வாக்கில சந்தேகம் இருந்தானா உன்னோட தலையில கை வச்சு ஒன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ இப்படின்னு அவனுக்கு சாதகமாயிட்டு பேசின வார்த்தைகளால அசுரர்களுக்கு சமேதையா புத்தி ஒர்க் பண்ணாது. அதனால அந்த அசுரன் அவனோட தலையிலேயே கைய வச்சு வெட்டி முறிச்சு போட்ட மரம் மாதிரி கீழே விழுந்து இறந்து போனான். அந்நிய தேவதைகளை சேவிக்கிறவாளோடு அதப்பதனம் இந்த மாதிரி ஆக்கும். இது மட்டுமில்லை, பரமசிவன் கூடியும் ஆசிரியமாயிட்டு ஓடி வந்தது உங்களோடு அந்த வைகுண்ட ஸ்தானத்துக்காக்கும். ശാകുനേയാ ശകുനിയോട് പുത്രാ മൃഗാസുരാ തേ ഭദ്രം ഉനക്ക് മംഗളം ഉണ്ടാകട്ടും. உன்னோட நன்மையை ஆகிரகிக்கிறவனாக்கும் நான் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் அசுரன் கிட்ட சொன்னார். நீ சகுனி புத்திரனாக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், உன்னோட அப்பாவை எனக்கு தெரியும் இப்படின்னு சொல்லி அவனை குஷிப்படுத்தினார் முதல்ல பகவான். அதுனா இப்போ துவம் நீ பிசாஜஸ்ய வாஜா இந்த பிசாஜோடு வாக்குகள் கிம் பிரமசி கேட்டுட்டு என்னத்துக்கு இப்படி ஓடி பாஞ்சு நடக்கிறாய்?
ஸ்மசானத்துல படுத்து தூங்குற இவனோட வாக்கு கேட்டுட்டு நீ ஓடுறதுக்கு என்ன காரணம் சகுனி புத்திரா? இவனோட வரம் பலிக்கும் அப்படின்னு நீ நினைக்கண்டாம். உனக்கு சந்தேகம் இருந்தானா உன்னோட தலையிலேயே கை வச்சு பார்த்துக்கோ. என்னத்துக்கு சும்மா ஓடி உன்னோட எனர்ஜி எல்லாம் களையறாய்? பிசாஜ விருத்தி சீகரிச்ச சிவனோட பின்னால நீ எந்துக்கு ஓடுறாய்? மத் உக்தவ், நான் சொன்ன என்னோட வாக்குல உனக்கு சந்தேகா சேது, சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்கா அங்கா சிரேஷ்டனானவனே சகுனிபுத்ரா தவா உன்னோடு மௌலவ் தலையில அங்குலீம் உன்னோட விரலுகளை கிமுனா கரோஷி உனக்கொன்னு வச்சு பார்க்கப்படாதா? இவனோட வரம் பலிக்கிறதா அப்படின்னு தெரியறதுக்கு இவனோடு பின்னால ஓடண்ட அவசியம் என்ன இருக்கு? இவனோட வரம் பலிக்காதைக்கு இருக்கிற ஒன்னாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னோட தலையில விரலுகளை வச்சு உனக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கப்படாதா? சும்மா நீ என்னத்துக்காக்கும் இப்படி ஓடி கதைக்கிறாய்? இத்தம் இந்த மாதிரி தொது வாக்கியம் மூடஹா, பகவானோடு வாக்சாமர்த்தியத்தால முட்டாளான அந்த விருகாசுரனுக்கு குழப்பம் உண்டாச்சு. தன்னையே மறந்த அவன் அசுரர்களுக்கு யோசனை பண்றதுக்கான புத்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும். அப்படி தன்னையே மறந்த அவன் சிரசி கிருதகரஹா, உச்சந்தலையில அவனோடு தலையிலேயே கை வச்சான். சஹா அபதது, அப்படி அந்த விருகாசுரன் கீழே விழுந்தான். சின்ன பாதம் அபதது, தலை அப்படி சுக்கு நூறா பொட்டி தெரிச்சு விழுந்தது. பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பிரம்சஹா நாதம் ஹி, பிரம்சஹா ஹி ஏவம், பிரம்சஹாஹி இந்த மாதிரியான நாசம் தான் உண்டாகும். ஏவம் இப்படிதான் உண்டாகும். பரா விஷ்ணுவல்லாதக்கு உபாசிதும் உபாசிக்கிறவாளுக்கு வேற எப்படியாக்கும் நன்மை உண்டாகும். பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தெய்வங்கள் கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு பல பல ரிக்வெஸ்ட் கேட்டு உக்ரமான தபசு பண்ணி அதெல்லாம் தகுதி இல்லாதவாளெல்லாம் அந்த வரத்தை ஸ்வீகரிக்கிறா. அப்போ தகுதி இல்லாதவாளுக்கு கிடைக்கிற வரத்தால இந்த மாதிரி அனர்த்தங்கள் எல்லாம் தான் உண்டாகும். அபீஜா அது மட்டுமில்லை, பர உபாசிதும் அபிஜா, விஷ்ணுவல்லாதக்கு உபாசிக்கிறவாளுக்கு இதுதான் கதி. அது மட்டுமில்லை, கதிஹி ஆசிரயமாயிட்டு சூலினஹா அபி, கையில சூலம் பிடிச்சிருக்கிற பரமசிவன் கூடியும் துவமேவா உங்களையே தானே ஆசிரயிக்கிறார். 7வது ஸ்லோகம். சரஸ்வதி நதியோட தீரத்துல வசிச்சுண்டு முனிகள் திரிமூர்த்திகளில ஆருக்காக்கும் மகத்துவம் ஜாஸ்தி அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காயிட்டு இருக்கா பிருகுமுனிய அப்பாயிண்ட் பண்ணினா. பிருகுமுனி சத்தியலோகத்துல போய் பிரம்மாவை டெஸ்ட் பண்றதுக்காயிட்டு பிரம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதக்கு நின்னதை பார்த்துட்டு பிரம்மா கோபிச்சுண்டார். இருந்தாலும் அதிசீக்கிரம் கோபத்தை அடக்கிண்டார். உடனடியா பரமசிவ சந்நிதிக்கு போனார் பிருகு. அங்கேயும் பரமசிவனை ரெஸ்பெக்ட் பண்ணாதக்கு நின்னதை பார்த்துட்டு கோபத்தோடு கூடிட்டு கொல்லறதுக்கு வந்துட்டார் பரமசிவன். பார்வதி தேவி தடுத்தா. அதுக்கப்புறம் பிருகு வைகுண்டநாதனை போய் பார்க்கறதுக்கு கிளம்பினார். சரஸ்வதி நிகடவாசினஹா, சரஸ்வதி நதியோடு தீரத்துல வளர தாபசாஹா முனிகள் திரிமூர்த்திஷு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களில அதிக சத்வதாம் ஆரிக்காக்கும் மேக்சிமம் சத்குணம் இருக்கு அப்படின்னு வேதிதும் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பிருகு மகர்ஷிய சமாதிஷன் கிலா அப்பாயிண்ட் பண்ணவும் செஞ்சாலே. விதவ் பிரம்மாவை
அனாதராது பிருகு ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்ததால உதிதது ரோஷே, கோபம் ரொம்ப பிரம்மாவுக்கு வந்தது. ருத்த ரோஷே, உயர்ந்து வந்த கோபத்தை பிரம்மா கண்ட்ரோல் பண்ணவும் செஞ்சார். அபீஜா ஹரவ், சிவன் கூடியும் ஜிஹிம்சிஷவ், பிருகுவை கொல்லறதுக்கு முயற்சி பண்ணவும் கிரிஜயா திருதே, பார்வதி தேவி கடந்து பிடிச்சு தடையவும் செஞ்சோன்னு. ஆயாம் தூ, பிருகுமுனியாகட்டும், புனகா அதுக்கப்புறம், துவாம் பகவானே உங்ககிட்ட அந்த வைகுண்டத்துக்கு அகாது வந்து சேர்ந்தார். முதல்ல பிரம்மா கிட்ட போனார். அப்பாவோடு ஸ்தானமாக்கும் பிரம்மாவுக்கு உள்ளது. பிரம்மாவிலேந்து உண்டானவராக்கும் பிருகுமுனி. பிருகு பிதிருஸ்தானத்தில் இருக்கிற பிரம்மாவை தொழலை, நமஸ்காரம் பண்ணலை, ரெஸ்பெக்ட் பண்ணலை. அதனால பிரம்மாவுக்கு முதல்ல உண்டான விகாரம் கோபம். உடனடியா சிரமப்பட்டு கோபத்தை பிரம்மா அடக்கினார். பிரம்மாவோடு ரஜோகுணம் பிருகு பார்த்து தெரிஞ்சின்றார். ரெண்டாவதாயிட்டு பிருகு போனது கைலாசத்துக்கு, பரமசிவனை பார்க்கறதுக்கு. ருத்ரனும் பிருகுவும் பிரம்மபுத்திரர்கள் அப்படிங்கிறதுனால பிருகுவை ஸ்னேகத்தோடு கூடிட்டு கட்டி பிடிக்கிறதுக்கு, சகோதர ஸ்னேகத்துல கட்டி பிடிக்கிறதுக்கு துணிஞ்சோன பரமசிவனை பிருகு ஸ்மசானவாசி அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணினார். அப்படி டெஸ்ட் பண்ணினார். பரமசிவன் பிருகுவை கோபம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு கொல்லறதுக்கு முயற்சி பண்ணினோன தமோ குணம் பிரகடமானதை பிருகு பார்த்தார். இப்படி அந்த டைம்ல பார்வதி தேவியாக்கும் வந்து அதை தடசம் பண்ணி நிப்பாட்டினா. இப்படி பிரம்மா ருத்ரர்களை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வைகுண்டத்துல பிருகு வந்து சேர்ந்தார், விஷ்ணுவை டெஸ்ட் பண்றதுக்காயிட்டு. 8வது ஸ்லோகம். லக்ஷ்மி தேவியோடு மடியில தலையும் வச்சுட்டு தூங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற பகவானை பார்த்துட்டு பிருகுமுனி, நான் வந்துட்டு உபசாரம் ஒன்றும் பண்ணாதக்கு படுத்து தூங்குறியா அப்படின்னு கோபிச்சுண்டு பகவான் விஷ்ணுவோடு நெஞ்சில காலால சக்தி ஆயிட்டு ஒன்று மிதிச்சார். உடனே எந்திருந்த பகவான் என்ன பண்ணினார், சந்தோஷத்தோடு கூடிட்டு பிருகுமுனியை பார்த்து தொழுதார். முனி வாங்கோ வாங்கோ, நீங்கள் வந்ததை நான் பார்க்கலை, நான் பார்க்காததினாலேயாக்கும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம இப்படி படுத்துட்டு இருந்தேன், சும்மா ரெஸ்ட் எடுக்க படுத்துட்டதாக்கும் அப்படின்னு சொன்னார். பிராமண சிரேஷ்டனான உங்களை பகுமானிக்காதக்கு படுத்து தூங்கின என்னோடு அபராதத்தை பொறுக்கணுமே அப்படின்னும், இந்த நான் செஞ்ச அபராதம் நான் மறக்காம இருக்கிறதுக்காயிட்டு உங்களோடு பாத ஸ்பர்ஷம் என்னோடு நெஞ்சில ஒரு அலங்காரமாயிட்டு எப்பவும் இருக்கும் அப்படின்னும் விஷ்ணு சொன்னார். பிருகுவோடு பாத முத்திரையாக்கும் விஷ்ணு பகவானோடு நெஞ்சில விளங்கி நிற்கிற ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற மரு. ரமா லக்ஷ்மி தேவியோடு அங்கபுவி மடித்தட்டுல சுப்தம் தூங்கறதுக்கு ரெடி ஆயிட்டு கண்ண மூடிட்டு படுத்துட்டு இருக்கிற பங்கஜலோஜனம் துவாம் தாமர கண்ணனான உங்களை விப்ரே பிருகு மகர்ஷி பதேனா காலினால வினிக்னதி நன்னா சவுட்டினோன துவம் நீங்கள் முதா சந்தோஷத்தோடு கூடிட்டு உத்திதகா எழுந்திருந்த முனிவர்யா முனிஸ்ரேஷ்டா சர்வம் க்ஷமஸ்வா என்னோடு தவற பொறுக்கணுமே. நீங்கள் வந்ததை நான் தெரியலை, எனக்கு தெரிஞ்சுக்க முடியலை, அதாக்கும் எந்திருக்காம இருந்தேன். தொது உங்களோடு பாத சின்னம் பாதம் பதிஞ்ச இந்த அடையாளம் இஹா இங்க மே எனக்கு சதாபூஷணம் எப்பவும் ஒரு அலங்காரமாயிட்டு பவேது பவிக்கும், ஸ்ரீவல்சமாயிட்டு பவிக்கும். இது இப்படி சொல்லிட்டு அவாதீஹி பிருகுகிட்ட பகவான் சொன்னேளே. 9வது ஸ்லோகம். பிரம்மாவுக்கு ரஜோகுணம், பரமசிவனுக்கு சத்குணமும் தமோகுணமும் கலந்திருக்கு. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு சத்குணம் மட்டும்தான் இருக்கு.
இப்படி இருக்கிற விஷயத்தையெல்லாம் பிருகு சொன்னோன்னு சரஸ்வதி தீரவாசிகளான முனிகள் எல்லாரும் சத்குணமூர்த்தியான பகவானையே திருடபக்தியோடு கூடிட்டு பிரார்த்திச்சுண்டு மோட்சத்தை பிராபிச்சா. அப்படியெல்லாம் இருக்கிற நாசரகிதனாயிருக்கிற அழுவில்லாத பகவானே, புனராவர்த்தி தோஷமில்லாத நித்திய நிர்வாண கல்யாண ஸ்வரூபனாயிருக்கிற சத்குணம் பூர்ணமாயிட்டு அவதாரம் எடுத்து விளங்கி நிற்கிற பகவானையே நான் பஜிக்கிறேன் அப்படின்னு பட்டதிரி பிரார்த்திக்கிறார். சாரஸ்வதா சரஸ்வதி நதியோடு தீரத்தில் இருக்கிற தே அந்த முனிவராக முனிசிரேஷ்டர்கள் நிச்சித்ய திருடமாயிட்டு உറപ്പിக்கவும் செஞ்சா. தொயி உங்களில சுதிருடம் டீப் ஆயிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு பத்த பாவாக பகவானில பக்தி உറപ്പിச்சிட்டு விமோட்சம் பரமசாயுஜ்யம் ததிரே அவளுக்கு கிடைச்சது. ஏவம் இப்படி புனகா சுதிதோஷஹீனம் அழிவில்லாத நித்திய ஸ்வரூபனாயிருக்கிற சத்வ உச்ச ஏக தனும் சத்குணம் மட்டும் எடுத்துட்டு ரூபம் சீகரிச்சுருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா அச்சுதா ஒருபோதும் அழிவில்லாத பகவானே, துவாம் உங்களை வயம் நாங்கள் பஜாமகா பஜிக்கிறோம். பகவானே நீங்கள் த்விமூர்த்திகி ரெண்டு சரீரம் സ്വീകരിച്ചുണ്ട് உபயோகோ ரெண்டு பேரோடும் நிகேதம் கிரகத்துக்கு யுகபது ஒரே டைமில் கச்சன் கிளம்பினர். ஒரே டைமில் ஒரு சேர கிளம்பினர். ஏகேன ஒருத்தரால பூரி விபவைகி நிறைய திரவியங்களால விஹித உபசாரஹா பகவானை வேண்டும்படி உபചരിക്കപ്പെട്ടது. பகுலாஸ்வன் ராஜாவாக்கும் அதனால நிறைய பொருள்களால காഴ്ച வஸ்துக்களால பகவானை உபச்சாரம் பண்ணினார். அந்நேனா இன்னொருத்தரான பிராமண சிரேஷ்டன் ஸ்ருததேவன் அவரு தது தினபிருதைகி அன்னன்னைக்கு கொண்டுவர ஃபல ஓதன ஆத்யைகி ஃபலம் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள், ஓதனம் அப்படின்னா அன்னம், ஆத்யைகி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதனால எல்லாம் பகவானை பூஜிச்சார். துல்லியம் ரெண்டு பேரிலையும் ஒரு வித்தியாசமும் இல்லாதக்கி ராஜாவிலையும் அதே மாதிரி ஏழை பிராமணனிலையும் ஒரு வித்தியாசமும் இல்லாதக்கி பிரசேதிதா பகவான் பிரசாதிச்சார். ஆப்யாம் ரெண்டு பேருக்கும் முக்திஜா முக்தியையும் ததாஜா கொடுக்கவும் செஞ்சேளே. 10வது ஸ்லோகம். விஸ்வவியாபியாயிருக்கிற பகவானே, சிருஷ்டியோட ஆரம்பத்தில் ஸ்துதி பாடகர்களால அப்படிங்கிற மாதிரி மூர்த்தியை தரிச்ச உபனிஷத்துகளால ஸ்துதிக்கப்பட்டவனும் சச்சிதானந்த ரூபமும் அத்வயவுமான மூர்த்தியை தரிச்சிருக்கிற பரமாத்மாவாயிருக்கிற கோபஸ்திரீகளோடு பாக்ய சம்பத்தாயிட்டு இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண ரூபத்துல அவதரிச்சிருக்கிற பகவானே, பகவானே குருவாயூரேஷா துக்கங்களை இல்லாம பண்றதுக்காயிட்டு நான் இதா பஜிக்கிறேன். என்னோட எல்லாவித துக்கங்களையும் தீர்த்து தரணுமே. ஜகத் சிருஷ்டி பிரபஞ்ச சிருஷ்டி ஆதவ் தொடங்கின டைமில கல்ப ஆரம்பத்துல வந்திபிகி இவ ஸ்துதிபாடகர்கள மாதிரி நிகம நிவகைகி எல்லா வேதங்களாலேயும் ஸ்துதிக்கப்பட்ட விஷ்ணு பகவானே, சச்சித் பரமரச நிர்த்வைத வபுஷம் சச்சித் பரம ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பூர்ண சத்குண ரூபனாயிருக்கிற பூர்ண கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிற பர ஆத்மானம் பரமமான ஆனந்த ஸ்வரூபனும் பசுப வினதா பாக்ய நிவகம் கோபஸ்திரீகளோட பாக்யம் முழுவதும் உங்களாலேயாக்குமே உண்டாயிருக்கு. அப்படியெல்லாம் இருக்கிற குரு பவன புரவாசின் குருவாயிரப்பா பூமன் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிற பகவானே, துவாம் உங்களை பரீதா
பரிதாபஸ்ராந்தியை எல்லா சங்கடங்களும் இல்லாம போறதுக்காயிட்டு பரிபதே நான் நன்னா பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 89வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.